ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். இன்றைக்கி DoctorX அப்படிங்கிற மாதிரி ஒரு மைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைனிங் எதனால் பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஐஸ் நெட்வொர்க்கோட ஆறாவது ப்ராஜெக்ட். அப்போ இதுவரை 5 ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் வந்திருக்கு. அதில் மொதல் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஐஸ் நெட்வொர்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஜாயின் பண்ண எல்லாருக்குமே அமௌண்ட் கிடச்சிது. எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா, மினிமம் 30,000 அதிகபட்சம் 90,000 வரைக்குமே கிடச்சிது. ஓகேவா? ஸோ 30,000 90,000 என்ன வித்தியாசம் அப்படின்னா, 30,000 அப்படிங்கிறது இவங்க மைனிங் ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒரு ரெஃபருமே இல்லாமல் மைன் பண்ணவங்க. அதே மாதிரி ஒரு சில நாள் விட்டுட்டு, அதாவது தொடர்ந்து பண்ணாமல் ஒரு சில நாள் இடையில விட்டுட்டு பண்ணவங்க. அவங்களுக்கு வந்து 30,000 கிடச்சிது. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக மைனிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து எண்ட் ஆகிற வரைக்கும் கரெக்டாக பண்ணவங்களுக்கு 40,000 to 45,000 அந்த ரேஞ்ச் வந்து கிடச்சிது. ஸோ எதனால் இதுக்கு 30,000 அதுக்கு 40,000 வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 90,000 என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரெஃபரல்ஸ். ஓகேவா? அதிகமான ரெஃபரல்ஸ் பண்ணவங்க அதிகமான இன்கம் எடுத்திருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 79,000 என்கிட்ட கிடச்சிது மொத்தமாக. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஐஸ் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் 2 இருக்குது. அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த DoctorX மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஸ் நெட்வொர்க்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க டோட்டல் சப்ளைலேருந்து 75%, ஓகேவா, மொத்தம் 75% ஏர்ட்ராப்புக்காக அலோகேட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம மைனஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த 75% ஒதுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இதிலேருந்து அதிகமான டோக்கன்ஸ் வந்து ஒவ்வொரு யூசர்ட்டையும் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மைனிங் வந்து நேற்று, ஓகேவா, அக்டோபர் 9 8 நேற்று, சரியாக நேற்று அக்டோபர் 9 ஒரு 12 மணி போல் வந்து இந்த மைனிங் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அடுத்த ஒரு மேஜரான அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மைனிங் வந்து டிசம்பர் 4 வரைக்கும் தான் மைனிங் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எத்தனை மாதம் இருக்குது அப்படின்னா கேட்டால் வெறும் 2 மாதம் தான் இருக்குது. ஓகேவா? 2 மாதம் கூட முழு சைடில் 56 நாள் இருக்குது. ஓகேவா? இந்த 56 நாள் நீங்கள் மைன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிசம்பர் கடைசியில், ஓகேவா, இது டிசம்பர் 4 மைனிங் எண்ட் ஆகுது. ஸோ டிசம்பர் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து உங்கள் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அடுத்து ஜனவரி 1, ஓகேவா, 2025 ஜனவரி 1 நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ப்ளஸ் அப்புறம் மைனஸ்னு 2 விஷயம் சொல்லியிருந்தேன். ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஸ் நெட்வொர்க்கில் வர எல்லா ப்ராஜெக்ட்டுமே மைனிங் பீரியட் வந்துங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதிகபட்சமே 6 மாதம் தான் இருக்கும். ஸோ DoctorXை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் தான், ரொம்ப கம்மி அதுலேயும். ஸோ மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மைனஸுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 64 டோக்கன் வந்து கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 1400 டோக்கன் பக்கமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நாள் மைன் பண்ணுறீங்கன்னு வைங்க, மொத்தம் உங்ககிட்ட 14,000 டோக்கன் இருக்கும். ஓகே, இப்போ ஒருவேளை நீங்கள் 11வது நாள் மைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் மைன் பண்ணுற டோக்கன் வந்து, அதாவது 1400 டோக்கன் கிடைக்கும் இல்லைங்களா மைன் பண்ணால். ஸோ நீங்கள் ஒரு நாள் மைன் பண்ணாட்டா இந்த பேலன்ஸு உங்களோட டோட்டல் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு? 14,000. ஓகேவா? இப்போ ஒரு நாள் மைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா 1400 டோக்கன் வந்து ரெடியூஸ் ஆகிரும். மீதி பார்த்தீங்கன்னா 12,600 டோக்கன் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட பேலன்ஸில் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாள் மைண்ட் பண்ணாமல் விட. ஓகேவா? ஒரு நாள் பண்ணிங்க அப்படின்னா 1,400 கிடைக்கும். அதே இது ஒரு நாள் பண்ணாமட்டிங்கன்னா உங்கள் பேலன்ஸில் இருந்து மெயின் பேலன்ஸ்லேருந்து 1,400 வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2வது நாளும் பண்ணாமட்டிங்கன்னா உங்கள் பேலன்ஸ் வந்து 2,800 டோக்கன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இதை தவிர்த்து நீங்கள் ஒரு வாரமோ 10 நாளோ, அது எவ்வளோ பீரியட் அப்படின்னு கரெக்டாக தெரியல, அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தொடர்ந்து மைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அதாவது தொடர்ந்து ஒரு நாள் மைன் பண்ணிட்டு 2வது நாள் பண்ணாமல் மறுபடியும் 3வது நாள் பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லை, தொடர்ந்து ஒரு நாள்லேருந்து இப்போ திங்கக்கிழமைலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வர ஒரு நாள் விடாமல் 7 நாளுமே சுத்தமாக மைன் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் பேலன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 25%லேருந்து 50% வந்து பர்னிங் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட 14,000 டோக்கன் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு பாதி 7,000 டோக்கன் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்ருவாங்க. மீதி உங்கள் பேலன்ஸில் வெறும் 7,000 தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ அதனால் வந்து டெய்லி மைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? மைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறத மெயினாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ப்ரைஸ். சரி, ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கெஸ் வந்து பண்ணுவோம். நம்ம கெஸ் பண்ணுறத விட நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு 1,400 டோக்கன் கிடைக்கிது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஒரு டோக்கன் ₹1 கூட நமக்கு ஒரு நாளைக்கு 1,400 கிடைக்கிது. ஸோ அவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டோக்கன் 10 பைசான்னு வந்து வச்சுக்கிறோம். ஓகேவா? நான் கம்மியாக தான் சொல்கிறேன், கூட குறைய இருக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு நாளைக்கு ₹140 நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்போ மைனிங் எவ்வளோ ரன் ஆகுது? 2 மாதம். ஓகேவா? அப்போ 2 மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும். 2வது பார்த்திங்கன்னா இது மைனிங் ரேட் வந்து குறைச்சிட்டே வருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 64 டோக்கன் வந்து அக்டோபர் 9 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று அக்டோபர் 16
பாதிக்கு பாதி ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் தான். ஓகேவா? ஒரு வாரத்தில் பாதி ரெடியூஸ் ஆகுது. மறுபடியும் இப்போ 16 நாள் இருக்கா, அடுத்து 23ஆந்தேதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெடியூஸ் ஆகிடும் 16 டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டோக்கன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகும். கடைசி ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டோக்கன் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சன் வேவ்ஸ். ஓகேவா? இதுவும் ஐஸ் நெட்வொர்க்கில் வந்து 2வது ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ கடைசி ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு நாள் ஃபுல்லாக மைண்ட் பண்ணாலே உங்களுக்கு 1.2 ஒரு ஆள் 4 டோக்கன் தான் கிடைக்கும் ஓவரால் அதிகபட்சமே. இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கடைசியாக ஜாயின் பண்ணும்போது டோக்கன்ஸ் எவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 1400. இதே கடைசி ஸ்டேஜில் சேரும்போது வெறும் 4. ஸோ இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள் இந்த டோக்கன்லேருந்து இந்த டோக்கன் வர்றதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறது எப்போயுமே ஸ்டார்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஓவரால் உங்களுக்கு மைனிங்கை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மைண்ட் பண்ணுறவங்க நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு மைண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நமக்கு லிங்க் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஜஸ்ட்டு கூகுள் ப்ளே அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும். ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ண சொல்லும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்து லாகின் அல்ல சைன் அப்படி ஏதாவது ஒன்று கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. எந்த மெயில் ஐடிக்கு போட்டிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி நெக்ஸ்ட்னு ஒரு 4 டைம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், நிக் நேம் வந்து ஒன்லி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேரக்டருக்கு அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது உங்களோட யூசர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு போனஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே அந்த மாதிரி கொடுப்பாங்க. அல்லது டேரக்ட் ரெஃபரலுக்கு வரவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஜஸ்ட் ஸ்கிப் ஆல் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்டு மார்க் வந்து காட்டும். ஸோ இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சார் இன்றைக்கி இப்போ 7 மணி நீங்கள் காலையில் 7 மணினா அடுத்த நாள் திரும்ப காலையில் 7 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அது ஒரு நாளைக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 64 டோக்கன். ஓகேவா? இப்போ நீங்கள் 7 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒருவேளை 7 மணிக்கு விட்டுட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 64 டோக்கன் உங்கள் பேலன்ஸ்லேருந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து உங்கள் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? அதுலேயும் முக்கியமாக இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லாம் வந்துடுச்சுன்னா அந்த நான் கடைசியாக காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 4 டோக்கன் அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி. அதுலலாம் பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 11 டோக்கன் மைனஸ் ஆகும். ஓகேவா? ஒரு நாள் ஃபுல்லாகவே பண்ணாலே 4 டோக்கன் தான். பட் 1 மணி நேரம் பண்ணாலே -11 டோக்கன். ஸோ இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறையா வச்சுருப்பாங்க. அந்த மைனஸ் எப்படிலாம் டோக்கனை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் மறுபடியும் ஐஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சில டாஸ்க்லாம் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நிக் நேம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. டெலிகிராம் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ரெஃபரல் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா இது கம்பல்சரி கிடையாது. ஓகே? அந்த இது மீதிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போதும் கொஞ்சம் மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இன்வைட் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணிங்க, பண்ண இல்லைன்னா தேவையில்லை. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். நான் வந்து கிளியராக எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ கிளியராக மைண்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாய் கைஸ்.